ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் நெரு. இன்றைக்கு ஒரு ஸ்வீட்டான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். அதுதான் வட்டலப்பம். நான் 2 முறையில் இன்றைக்கு நான் உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். அது என்னென்னு தெரிஞ்சு கொள்றதுக்காக நீங்கள் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்க. அதில் ஒரு சில டிப்ஸும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இப்போ நாங்கள் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். கித்தோல், முட்டை, ஏலக்காய், கஜு, கோகோனட் மில்க். அதோட நாங்க வாசனைக்காக வெனிலாவும் நாங்க முதலெடுத்த ஏலக்காயை இதுல தூளாக்கியும் வச்சிருக்கிறோம். அதோட நாங்க கஜுவையும் துண்டு துண்டாக வெட்டி வச்சிருக்கிறோம். இன்னைக்கு நான் 500 கிராம் கித்தூள் எடுத்திருக்கிறேன். கித்தூள் உங்களுக்கு தூளா அல்லது பானியாவும் கடையில எடுக்கலாம். அப்படி எடுத்தீங்கன்னு சொன்னா அது கரையிறதுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். ஆனா என்னட்ட இன்றைக்கு இதுதான் இருக்குது. இந்த கித்தூளை நான் இப்ப சின்ன சின்ன வெட்டி எடுக்கிறேன், அது ஈஸியா கரையிறதுக்காக. இப்போ நான் உங்களுக்கு இதில் ஒரு டிப் ஒன்று கொடுக்க போகிறேன். நாங்கள் முட்டையை உடைச்சு எடுக்கிற நேரத்தில் அதில் வெள்ளையாக இருக்கிறத எடுத்து எறிய வேணும். இப்போ தான் எங்களுக்கு வட்டலப்பம் சாப்பிடும்போது அந்த முட்டை வாசனை வராமல் இருக்கு. இப்போ முட்டை ரெடியாக இருக்குது. நாங்கள் அதை அடித்து எடுப்போம். நான் இன்றைக்கு ஹேண்ட் பீட்டர் பாவிச்சிருக்கிறேன். செட்டிங் 2ல் வச்சு அடிக்கிறேன். நீங்கள் டூ மச்சாக ஒன்றும் ஹை ஸ்பீடில் வச்சு அடிக்கக்கூடாது. நீங்கள் கையால் அடிக்க போகிறீங்கன்னு சொன்னால் கையாலையும் அடித்து கொள்ளலாம். அடுத்து அடிச்சு வச்சிருக்கிற முட்டைக்குள்ள நான் கித்தூளை போட போறேன். பீட்டரை நான் செட்டிங் 2ல வச்சுட்டு தான் கித்தூள் நல்லா கரையும் மட்டும் இதுல அடிக்க போறேன். நீங்க கையால் அடிக்க போறீங்கன்னு சொன்னா நீங்க சோஸ் பேன்ல கொஞ்சமா பாயிலிங் வாட்டர் போட்டுட்டு அதோட கித்தூளையும் சேர்த்துட்டு அந்த கித்தூள் நல்லா கரையும் மட்டும் நீங்க லோ ஹீட்ல வச்சு கரைக்க வேணும். இது நல்லா ஆறின பிறகுதான் நீங்க அடிச்சு வச்சிருக்கிற முட்டையோட சேர்க்க வேணும். அடுத்ததான் நான் தேங்காய் பால் சேர்க்க போறேன். நான் இன்றைக்கு 400 ml தேங்காய் பால் கேன் தான் யூஸ் பண்ணி இருக்கிறேன். நீங்க ஃப்ரெஷ்ஷான தேங்காய் திருவி யூஸ் பண்ண போறீங்கன்னு சொன்னா கொஞ்சமா தண்ணி போட்டு அடிச்சு முதல் பால் எடுத்து செய்யணும். தேங்காய் பால் நல்லா திக்கா இருக்கணும், அதுதான் இதுல முக்கியம். இப்ப தேங்காய் பால் நல்லா மிக்ஸ் ஆகும் மட்டும் செட்டிங் 2ல வச்சுட்டு நான் அடிக்கிறேன். கடைசியா நான் வாசனைக்காக தூளாக்கி வச்சிருக்கிற ஏலக்காயையும் வெனிலாவையும் சேர்த்து மிக்ஸ் பண்ண போறேன். இப்போ எங்களோட வட்டலப்பம் மிக்சர் ரெடியாக இருக்குது. நான் இதை உங்களுக்கு 2 முறையில் செய்து காட்ட போகிறேன். முதலாவதாக நான் உங்களுக்கு அவனில் வச்சு எப்படி பேக் பண்ணுறேன்னு சொல்ல போகிறேன். அதுக்காக அவன் சேஃப் டிஷ் ஒன்று எடுத்து பட்டர் பூசுறேன். அப்போ தான் வட்டலப்பம் எங்களுக்கு ஸ்டிக் ஆகாமல் இருக்கும். இப்போ நான் செகண்ட் மெத்தட் செய்கிறதுக்காக அது சின்ன ஒரு டிஷ் ஒன்று எடுத்து அதுக்குள்ளேயும் பட்டர் பூசி நான் வட்டலப்பம் மிக்சரை ஆட் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ நான் பேக் பண்ணுறதுக்காக அவனை 350 ஃபாரன்ஹைட்ல ப்ரீ ஹீட் பண்ண போகிறேன். இப்போ நான் வாட்டர் பாத் மெத்தட் யூஸ் பண்ணி ஒரு பெரிய அவன் ட்ரேயில் பாயிலிங் வாட்டர் போட்டு அந்த அவன் சேஃப் டிஷ் அதுக்குள்ளே வச்சு ஒரு 40 to 45 மினிட்ஸுக்கு பேக் பண்ண போகிறேன். இப்போ நாங்கள் செகண்ட் மெத்தடில் வட்டலப்பம் எப்படி ஸ்டீம் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்காக நான் ஸ்டீமரை யூஸ் பண்ணி இருக்கிறேன். இதில் ஒரு 20 to 25 மினிட்ஸுக்கு நாங்கள் ஸ்டீம் பண்ணுறோம். வட்டலப்பம் ரெடியாண்டு பார்க்கறதுக்காக ஒரு டூத் பீக் எடுத்து நான் குத்தி பார்க்குற போது அதில் வட்டலப்பம் ஒட்டாமல் இருந்துச்சுன்னா எங்களோட வட்டலப்பம் ரெடியாக இருக்கு. 30 மினிட்ஸ் பேக் பண்ணினா பிறகு நாங்கள் வெட்டி வச்சிருக்கிற கஜு எடுத்து மேலால் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விடுறோம். இது ஒரு ஆப்ஷனல் ஆனது. உங்களுக்கு கஜு பிடிக்காட்டி இல்லாட்டி கூட விட்ட கஜு இல்லாட்டி இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணி விடலாம். 45 மினிட்ஸ் தாண்டினா பிறகு நாங்கள் வட்டலப்பம் ரெடியாண்டு டூத் பீக்கால் குத்தி பார்ப்போம். இப்போ எங்களோட வட்டலப்பம் ரெடியாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா வட்டலப்பம் ஜிக்லியாக இருக்குது. அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, அது நார்மல் தான். இது ஸ்டெடி ஆகிறதுக்காக நாங்கள் அதை ஃபொயிலால் கவர் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். எப்பவும் வட்டலப்பத்தை நீங்கள் 1 day ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து சாப்பிட்டா தான் அது சூப்பராக இருக்கு. இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு நாள் ஃப்ரிட்ஜில் இருந்த வட்டலப்பம். இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜிக்லியாக இல்லாமல் நல்ல ஸ்டெடியாக இருக்குது. இப்போ எங்களோட டெசர்ட் ரெடியாக இருக்குது. இது லஞ்ச் அண்ட் டின்னருக்கு பிறகு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். இப்போ பண்டிகை காலங்கள் நடக்கிறபடியாக நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட செய்து என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. நான் இன்னும் ஒரு வீடியோவோட உங்களை நெக்ஸ்ட் வீக் சந்திக்கும் வரை பை பாய்.